வணக்கம். காயத்ரி மந்திராவோட தொடங்கிக் கொள்ளுங்க. முதல் கொஞ்ச நேரம் வச்சு கொள்ளுங்க. மென்மையாக கண்களை நீங்க மூடிக்கொள்ள தொடங்கலாம். ஸ்மைல் on your wonderful face. Sit. உங்களை நீங்களே உணர்ந்து கொள்ள தொடங்கலாம். From head to toes. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால்கள் மட்டும் இந்த மனமும் உடல் அமைதியாக இருந்து கொள்ள தொடங்கட்டும். கவனம் எல்லாம் மூச்சடிக்கு போகட்டும். கவனிக்க தொடங்குவோம். சுவாசம் நடந்து கொண்டிருக்கும். நான் வாலண்டரி பிரீதிங் என்று சொல்லிக் கொள்ளுவோம். கவனிக்க தொடங்குங்க. இனி அந்த பேட்டர்னை மாத்திக்கொள்ளுவோம். வாலண்டரியா மாத்திக்கொள்ளுவோம். நீங்களா நினைச்சு மூச்செடுத்து விட்டுக்கொள்ளலாம். கப்பல் ஆஃப் பிரத்யா கான்சியஸ் பிரீதிங்க சும்மா அப்படி மூச்செடுத்து மூச்சை விடுவோம். கஷ்டப்பட வேண்டாம். ரெண்டு மூச்சும் செக்ஷன்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். டீப் பிரீதிங். டீப் பிரீதிங்னு சொன்னா நார்மலா நாங்கள் இப்ப மூச்செடுக்கல செஸ்ட் மட்டும் ஷாலோ பிரீதிங் தான் நினைவு எடுப்போம். அது ப்ராப்பர் பிரீதிங் இல்ல. நீங்க மூச்செடுக்கல இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு போய் வயிற்றுக்கு கொண்டு போறது, செஸ்ட தாண்டி வயிற்றுக்கு கொண்டு போறது, அதுதான் டீப் பிரீதிங். அதான் பேபிஸ் வந்து அப்படித்தான் மூச்சு எடுக்கிறது. மூச்சு விடையக்கு நிறைய நேரம் மூச்சை விடுங்க. நீங்க மூச்சு எடுத்ததும் பார்க்க மூச்சு விடுற நேரம் நிறைய நேரம் இருக்கட்டும். அதோட செக்ஷனடா செய்ய போறோம். டமி, செஸ்ட், ஷோல்டர் ரெண்டு அப்படியே மேல மேல வரும். முதல் நேரா வச்சுக்கொண்டு உங்களை மட்டும் கவனம் வச்சுக்கொண்டு மூச்சு எடுக்க தொடங்கும். அப்படியே நல்லா டமி மட்டும் கொண்டு போங்க. நல்லா அப்படியே போகட்டும். செக்ஷன் பை செக்ஷன் டமி, செஸ்ட், ஷோல்டர்ஸுக்கு நீ நல்லா இந்த ரெண்டு ஷோல்டர்ஸையும் தோள்பட்டைகளையும் நல்லா மேல கொண்டு போங்க. ரெண்டு ஷோல்டர்ஸும் ஒரே அளவுக்கு ஈவனா மேல போகும். எக்ஸ்பேண்டிங் அவர் லங்ஸ் கெப்பாசிட்டி டு த மேக்சிமம் அப்படி நினைச்சிட்டீங்கன்னா சரி. 7 மணி நேரம் ஃபியூ மொமெண்ட்ஸ் நீங்க உங்களோட மூச்சை ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம். இனி மூச்சை விட தொடங்குவோம். மெல்ல மெல்லமா ஷோல்டர்ஸ் கீழே இறங்கி கொண்டு வரட்டும். நெஞ்சு பகுதி தொடர்ந்து வயிறு நல்லா மெல்லமா உள்ளுக்கு இழுத்து கொள்ளலாம். அப்படியே போய் பின்னால நாடியில முட்டுற மாதிரி அந்த அளவுக்கு எம்டி ஆக்கி கொள்ளுங்க வயிறு. இனி மூச்செடுக்க தொடங்கும். இலகுவா இருக்கும். அப்படியே வயிற்று நிரப்பி மெல்லமா செக்ஷன் பை செக்ஷன் செஸ்டுக்கு வாங்கும். அடுத்தது ஷோல்டர்ஸ் நல்ல மேல போகும். 7 மணி நேரம் கூட மூச்சை நீங்க ஹால் பண்ணி பார்க்கலாம். சில நேரம் நீங்க மூச்சை ஹோல்ட் பண்ணிக்க ப்ரெஷர் கூடி குறைய கஷ்டமா இருக்கும். அதுதான் 7 மணி நேரம் நீங்க மூச்சை ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம்னு நான் சொல்லிக்கோ. நோயில் லிமிட்டா மூச்சை விட தொடங்குவோம். மெல்லமா உங்களோட ஷோல்டர்ஸ் கீழே இறங்கி கொண்டு வரட்டும். செக்ஷன் பை செக்ஷன் நெஞ்சு பாதி. அடுத்தது வயிறு. நிறைய நேரம் நாங்க மூச்சை விட்டுக்கொள்ள பழகிக்கொள்ளும். 7 மணி நேரம் வயிறு உள்ளுக்கு நல்லா அழுகும். Hands to heart, prayer position. So let the yoga lead you. தியானம் செய்ய போறோம். முதல் நேரம் இருக்கட்டும். ரெண்டு கையிலே சின்முத்ரா. முதல் ரெண்டு விரல்களை நுனிக்கு வரட்டும். அடுத்த முண்டா சின்முத்ரா உங்களுக்கு உங்களோட போக்கஸுக்கு ஹெல்ப் பண்ணும். உள்ளங்கையை திருப்பிட்டு வலது கை வலது காலில் இடது எழுதுல கண்களை மென்மையாக மூடிக்கொள்ளுங்க. as usual. Smile on your face. மூச்சுல கவனம் வச்சு கொள்ளலாம். அது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். தியானம் செய்யறதுக்கு மனதை அடக்குவது அல்ல தியானம். மனம் தானாக அடங்கி போறதுதான் தியானம். அதுக்கு உதவுவது உங்களோட மூச்சு உங்களுக்கு உதவி செய்யும். சைலண்ட் மெடிடேஷன் தான். நீங்க மெல்லமா உள்ளுக்கு போய்கொள்ளலாம். நிறைய எண்ணங்கள் வந்து போய்கொண்டிருக்கு. அதாவது சர்வ சாதாரணம். நோ நீட் டு ரியாக்ட் யுவர் ஓன் தாட்ஸ். அப்படியே வர லெட்டிங் இட் கோ. உங்களோட ஹார்ட் பீட்டுக்கே நீங்க தியானம் செய்து கொள்ள பழகிக்கொள்ளலாம். அதாவது உங்களோட கனெக்ட் பண்ணி கொள்ளுங்க. இதுதான் நடக்க வேண்டியது. I'll keep the silence maybe 2 to 3 minutes. Slowly bringing awareness to your body. நீங்க முத்ராவும் மெல்லமா ரிலீஸ் பண்ணிக்கொள்ள தொடங்கலாம். அப்படி few moments கண்களை மூடினபடி இருந்து கொள்ளுங்க. இனி hands to heart prayer position. இங்க கண்களை திறந்து கொள்ள தொடங்கலாம். சுபா நகுலானந்தன் நண்பன் வணக்கம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மீ திஸ் மார்னிங்.
சரி, நாங்க முதல்ல சின்னதா நெக்குக்கு ஒர்க் அவுட்டும் கொடுத்து கண்களுக்கும் கொடுத்துட்டு அப்புறம் ஹிப் அதற்கு போவோம். சரி, முதல் நேரம் இருக்கும். மெல்லமா உங்களோட கழுத்தை வலது பக்கம் திருப்புங்க. உங்களோட நாடிக்கும் ஷோல்டருக்கும் இடையில இடைவெளி இருக்கும். Breathing in and out. Coming to the center. மெட்டபாக் ட்ரை பண்ணுவோம். அப்புறம் ஜென்டில் மூவ்மெண்ட் மெல்லமா திருப்புங்க. பேக் டு த சென்டர். இனி இந்த நாடியை ஏதாவது ஒரு ஷோல்டர்ல வச்சு நீங்க உருட்டலாம். மெல்ல மெல்லமா உருட்டலாம். கழுத்தை நல்லா நசிய வேணும். அவசரம் இன்னும் ஆசல நல்லா உருட்டி கொண்டு போவோம். பின்னுக்கும் ட்ராப் பண்ணி செய்யலாம். தலை சுத்துற மாதிரி இருந்தா அதனால பின்னுக்கு செய்ய வேண்டாமா. கொஞ்சம் ப்ரெஷர் சேஞ்ச் இருந்தாலும் தலை சுத்துற மாதிரி வரும். கவனமா ஆல்வேஸ் நோ யுவர் லிமிட். ரெஸ்பெக்ட் யுவர் பாடி, லிசன் டு யுவர் பாடி. அதே மாதிரி மற்ற பக்கமும் நீங்க கொடுக்கலாம். வச்சுட்டீங்கன்னா நாடிய மற்ற ஷோல்டர்ல வச்சுட்டு கொடுங்க. கவுண்டர் கிளாக் வாய்ஸும் போங்க, ரிவர்ஸ்ல போங்க. முடிச்சிட்டீங்கன்னா இன்னும் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, சரி. ஒரு கை பின்னுக்கு போன மற்ற கையை கொண்டு வாங்க. ரீச் அவுட் டு ஆப்போசிட் இயர். மெல்லமா புல் பண்ணிட்டு சின்னதா ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு மேல பார்க்கலாம். இப்ப நீங்க இடது பக்கம் போனா வலது மேல் முளைக்கு கூட கண்மொழியில கொண்டு போகலாம். இல்லாட்டி பேசிக்கலி மேல சீலிங்க பார்த்தாலும் ஓகே தான் இருக்கும். வேகஸ் நர்வ் இன்னொன்று நர்வ் இருக்கு. அது கீழே மட்டும் போகும். அதுக்கு ரீசெட் பண்ணி யோசிச்சாலும் சரி. அது 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 டிஸ்டர்பா போனா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். அப்படி யோசிச்சாலும் சரி. இந்த பக்கம் ரிலீஸ் பண்ணிட்டு அதே மாதிரி மெட்ட பக்கம் இப்படி கையை வச்சுட்டு இந்த கை பின்னு போகலாம். புல் பண்ணுங்க. புல் பண்ணிட்டு சின்னதா ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு பின்னால பாத்தீங்கன்னா மேல் மூளைகளுக்கு உங்களோட கண்மணிகள் போகட்டும். உங்களை மட்டும் கவனம் வச்சுக்கொண்டு நல்லா மூச்செடுத்து மூச்சை விடும். மெல்லமா ரிலீஸ் பண்ணிட்டு தொடர்ந்து கண்களுக்குரியதை நாங்க கொடுக்கலாம். முதலையரா இருக்கட்டும். கையில கொண்டு பிள்ளைங்க முத்திராடுங்க. கைவிரல்களை சேர்த்துட்டு விரல் ஒன்றுக்கு மேல கொண்டு முழங்கையை ஏலமான மட்டும் நேரா வச்சுக்கொள்ளுங்க. இமேஜினரி சைன் முதலாவது கிராஸ் சைன். இதை பார்த்து கொண்டு மூச்சோட செய்யலாம். இமேஜினரி கிராஸ். கண்ணுல வரக்கூடிய ப்ரெஷர், நார்மல் பிளட் ப்ரெஷர் வேற, கண்ணுல வர்ற ப்ரெஷர் வேற. அதால இனி அடுத்தது வந்து லெட்டர் எக்ஸாம் திருப்பிட்டு கொடுங்க. இந்த ப்ரெஷர் கூடுறதால கட்ராக்ட் வரலாம் கண்ணுல. வேற வேற டிசீஸ், முக்கியமா குளுக்கோமா அண்டு சொல்றது, அது ஹிடன் இருக்கும். ஐ ப்ரெஷரை கூட்டிக்கொண்டு போச்சுன்னா கூட போனா 50 ரீடிங்னு சொல்றது அப்படின்னு சொன்னா கண்கள் பார்வை இழக்கிற இதுவும் வரும். அடுத்தது கிளாக் வாய்ஸ் கொடுங்க. இந்த ஒர்க் அவுட்டுகள் கண்ணில் இருக்கிற தசைகள் கவுண்டர் கிளாக் வாய்ஸும் போகும். தசைகளுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் யோசிச்சிங்கன்னா சரி. டெய்லி ப்ராக்டிஸ் முடிச்சிட்டீங்கன்னா மெல்லமா கிட்ட கொண்டு வாங்க. கண்களையும் நீங்க சிமிட்டி கொள்ளலாம். முடிச்சுட்டு ஐ ட்ரைனஸுக்கு ஒரு ரிலீஃபா கொடுக்குங்க. சில நேரம் ட்ரையா இருக்கும் கண்கள். உங்களோட கண்களுக்கு உங்களோட நன்றிகளை எப்பொழுதும் மறக்காம கொடுத்து கொள்ளுங்க. இன்னைக்கு இன்னும் மட்டும் இதுல பழக போறோம். பந்தாஸ் என்று சொல்றது 3 பந்தா இருக்கு. ஒண்ணு மூளை பந்தா, ஏனஸ் லாக்னு சொல்லுவோம். அடுத்தது அதுக்கு மூச்சு கவனிக்கணும் மண்டியில. அடுத்தது உட்டியான பந்தா, வயிறு சம்பந்தமானது. அடுத்தது இந்த சின்ன மூணையும் சேர்த்து செய்தா மகா பந்தான்னு சொல்றது. பந்தாண்ட எனர்ஜி பிளாக்கா இருந்து அதை ரிலீஸ் பண்றது. சரி,
முதுநேரா இருக்கட்டும். முதல் மூலபந்தம். மூலபந்தம் முக்கியமா ஆண்களுக்கு பைல்ஸ்ல வரக்கூடிய எனி இஷ்யூஸ், ஹெமராய்ட் எல்லாத்துக்கும் ப்ரிவென்ட் பண்ணும், இல்லாட்டி கியூர் பண்ணி தரும். பொதுவா எல்லாருக்கும் பிளட் கண்ட்ரோல். சில நேரம் இருமேக்க தும்மேக்கல அந்த வயசோட இல்ல ஒரு யூரின் போற மாதிரி இருக்கும், அந்த கண்ட்ரோல் தரும். சரியா? மூச்சு கவனிக்கணும் இல்ல, உங்களோட மலவாசல் செலவாசல் தசையில இருக்க தொடங்கும். சரி, இப்ப உங்களோட தொடையில ஃபீல் பண்ணுங்க, பின்னுக்கு பட்டாக்ஸ் மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகணும். டைட் பண்ணுங்க, நல்லா டைட் பண்ணுங்க. அதாவது நீங்க யூரின் போகணும், போக இடம் இல்லை, என்ன செய்வீங்க, டைட் பண்ணுவீங்க இல்லையா, ஹோல்ட் பண்ணுவீங்க, அப்படி நல்லா டைட் பண்ணுங்க. அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கொண்டு அடுத்தது உட்டியான வயிறு சம்பந்தமானது மூச்சு விடுங்க. மூச்சு விடைக்கு இந்த வயிறு நல்லா பின்னுக்கு போகட்டும், பின்னால போய் நேரில முட்டுற மாதிரி அந்த அளவுக்கு உள்ளுக்கு. சரி, இது ரெண்டையும் ஹோல்ட் பண்ணிக்கொண்டு மூன்றாவது திச்சிங்களா இனி மூச்சு விடுங்க. வயிறு நல்லா மேல போகட்டும், நெஞ்சு பகுதி மேலுடம்பு மேல போகட்டும். இந்த நாடி ஒரு கொலபோன் ஒன்று இருக்கும், அதில் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணுங்க. மூச்சு இல்லாத இடங்களை நாங்க டைட் பண்ணலாம். உங்களோட வயிறு கீழே டைட் பண்ணலாம். நீங்க கையில இப்படி ஃபிஸ்ட் எடுத்துட்டு இப்படி டைட் பண்ணலாம், இல்லாட்டி முழங்கால்கள்ல கையை வச்சு இப்படி டைட் பண்ணலாம். டைட் பண்ண தொடங்குங்க மூச்சு இல்லாத இடம். இப்படி செய்யறதால மகாபந்தம் கொடுக்குறோங்க. 3 செகண்ட்ஸ் டைட் பண்ணுங்க. ஒன்னாண்டா ரிலீஸ் பண்ணலாம். இப்ப இங்க மூச்சை விடுவீங்க, மூச்சு எடுத்தது மூச்சு விடுவீங்க. இங்க மூச்சு இல்லாம இருந்து மூச்சு எடுப்பீங்க. வயிற்றுக்கு கீழே மூலபந்தாவை நீங்க அப்படியே ரிலீஸ் பண்ணி கொள்ளலாம். 3 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்னொருக்கா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாமா? சரி, முதுகு நேரா இருக்கட்டும். உங்கள மட்டும் கவனம் வச்சுக்கொண்டு முதலாவது மூலபந்தா தொடங்குங்க. மலவாசல் செலவாசல் தசைகள் நல்லா இருக்குங்க, நல்லா டைட் பண்ணுங்க. அடிக்கடியே நீங்க செய்து பார்க்கலாம். சாப்பிட்டா இதை செய்ய வேண்டாம், மற்றபடி செய்யலாம். நல்லா டைட் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது வயிறு சம்பந்தமானது குட்டியான பந்தா. மூச்சடுங்க, வயிறு நல்லா அப்படி முன்னுக்கு வரட்டும். மூச்சு விடையில அப்படியே பின்னுக்கு போய் முட்டுற மாதிரி நல்லா உள்ளுக்கு. அது ரெண்டே ஹோல்ட் பண்ணிக்கொண்டு நீ மூச்சடுங்க, மேல உடம்பு போகட்டும். நாடிய சின்ன இதுல கொலம்போனுக்கு கொடுங்க. என் கையில நீங்க ஃபிஸ்ட் எடுத்து டைட் பண்ணலாம், மூச்சு இல்லாத இடங்கள், இல்லாட்டி முழங்கால்களை கையை வச்சு டைட் பண்ணலாம். டைட் பண்ண தொடங்குவோங்க. அதாவது ஒட்டியான பந்தா கீழே மூளை பந்தாவை நல்லா டைட் பண்ணும். இனிமேல இனி டைட் பண்ண இல்லாத ஓகே, நீங்க ரிலீஸ் பண்ண தொடங்குவோம். இங்க மூச்சை விடுவீங்க, மூச்சை எடுத்து வச்சிருந்து விடுவீங்க. இங்க மூச்சு எடுப்பீங்க, எம்டியா இருந்தது மூச்சு எடுப்பீங்க. சரி, கீழே மூளை பந்தாவை ரிலீஸ் பண்ணுங்க. 3 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க. சரி, இனி தொடர்ந்து மிச்சம் இதுக்கு போவோம். இன்னைக்கு பட்டர்ஃபிளைல தொடங்குவோம். நீ கொஞ்சம் கூட நேரம் தியானம் செய்யல உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு. இடுப்புக்குரிய ஒர்க் அவுட், இலக்குவான ஒர்க் அவுட் பட்டர்ஃபிளை. இன்னைக்கு சூரிய நமஸ்காரமும் பிராக்டிஸ்ல இருக்குமா? முதல் நேரம் இருக்கட்டும், மெல்லமா 2 லங்காக்களையும் சேர்த்துட்டு ஓப்பன் க்ளோஸ் 30 செகண்ட்ஸுக்காக ட்ரை பண்ணலாமா? இடுப்புல இருக்கக்கூடிய டென்ஷன் பெயின் எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவுட். பட்டர்ஃபிளை மூச்சோட செய்யணும். நீங்க நிறைய நேரம் நின்று வேலை செய்யறீங்கன்னு சொன்னா டெய்லி ஒரு பெட் டைமுக்கு முதல் உங்களுக்கு பெட்லயே சேர்ந்து பார்க்கலாம். அதாவது படுக்கும் முதல் 1 மினிட் 2 மினிட்ஸ் இன்னும் 3 மினிட்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட்டர்ஃபிளை ஒரு ஹீலிங்கா கொடுக்கும். சரி, மெல்லமா நிப்பாட்டிட்டு இன்னும் ஒரு ஒர்க் அவுட் ட்ரை பண்ண போறோம். ராக்கிங் பேபி. இந்த வலது பக்கம் நீங்க உங்களோட வலது காலில் செய்ய தொடங்கலாம். மெல்லமா தூக்கி கிட்ட கொண்டு வாங்க. சரி, ஆல்வேஸ் முதல் நேரம் இருக்கட்டும். குதிக்கு இந்த கையை கொடுத்து சப்போர்ட் கொடுக்கலாம். முழங்காலுக்கு வழியால கொண்டு வந்து கொடுத்துட்டு கைவிரல்களை சேர்த்துட்டு ஒரு பேபியை நினைச்சுக்கொண்டு சின்னதாக ராக்கிங் கொடுப்போம்.
மெல்லமா ராக்கிங்க நிப்பாட்டிட்டு இந்த காலை கீழே கொண்டு வாங்குவோம். அதே மாதிரி மெட்ட காலுக்கும் கொடுக்கணும். கட்டை வெள்ள பிடிச்சே தூக்கலாம். குதிக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. மற்ற முள்ளங்காலுக்கு வெளியால கொண்டு சப்போர்ட் கொடுத்துட்டு ராக் பண்ணணும். மேலமா இதை ரிலீஸ் பண்ணிட்டு இன்னும் வந்து டேர்ட்டில் ட்ரை பண்ண போறோம். ரெண்டு ரெண்டு கால்களையும் சேர்த்துட்டு இந்த இதுக்குள்ளால கையை கொடுத்து முன்னால காலை கொடுத்து எடுத்து முன்னால காலுக்கு போட்டு கால்களுக்கு அதே மாதிரி மெட்ட பக்கமும் சின்னது இப்படி நீங்க ரோல் பண்ணி கொண்டு வேணுமென்னா உங்களோட தலை எல்லாத்தையும் நிறுத்தி இந்த கால்களுக்கு போட்டு ஆமா மாதிரி டெட்டு அதுக்குள்ள இருந்து கொண்டு நல்லா மூச்சு எடுத்து மூச்சு விடலாம். இது விட்டுட்டேன். உங்களோட முதல்ல நீங்க நேராக்கி கொள்ளலாம். இனி ஒரு வலது காலன்னு அதை நேராக்கிட்டு மற்ற கால் உள்ளங்கால உள்தடைக்கு கொடுங்க. ஜான ஸ்வசாசனம் கொடுக்க போறோம். ஜானகன்னு சொல்லி உடம்புலங்கால் சிரசு அண்டா தலை அப்கோர்ஸ் இப்ப சிரசு ஜானுக்கு வரணும். நீங்க மெல்லமா இந்த கையில வாக் பண்ணி கட்டை விரலுக்கு போங்க. வெட்டி பிடிங்க. பிடிச்சிட்டு சின்னதா ஒரு ஒர்க் அவுட் இங்க கொடுங்க. ஒவ்வொரு காலம் உங்களோட வயிறு உங்களோட தொடைக்கு மேல வர நல்ல ஒரு ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் ஆகி வேணும். ஃபியூ டைம்ஸ் கொடுத்து பாருங்க. முதுக நேரா வச்சுக்கொண்டு செய்தா சரி. சரியா இப்படி இப்படி முதுக கூடிக்கொண்டு செய்ய வேண்டாம். பிடிச்சிரு முதுகுக்கு நேரா வச்சுக்கொண்டு இப்படி போனா சரி. இந்த ரெண்டு முழங்கையும் இந்த முழங்காலுக்கு பக்கத்துல நீங்க வேணும்னா ஒரு கையை ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஒரு முழங்கையை ட்ராப் பண்ணி பார்க்கலாம். பிரம்மாட்டது 7 மணி நேரம் ரெண்டையும் ட்ராப் பண்ணிட்டு ஆசனான்னு சொன்னா உங்களோட சிரசு ஜானு முழங்காலுக்கு போகணும். இப்படித்தான் இருக்கு. ரிலீஸ் பண்ணாக்கே இப்படி மெல்ல மெல்லமா முதுக நேராக்குங்க. அப்படி ஒரேடி அப்படி போக வேண்டாம். அப்படிக்கும் இப்படி மெல்ல மெல்லமா முதுக நேராக்குங்க. அதாவது இப்படி இருந்த முதுகு இப்படித்தான் போய் வருது. இப்படி 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 வளைக்க வேண்டாம். இப்படியே போய் இப்படியே வந்தா சரி. வேரியேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க எந்த முழங்கால மடிச்சீங்களோ அந்த கையும் மட்டில வைங்க. மட்ட கையை காதோட கொடுங்க. அதாவது மேல் கை இந்த காதோட வரட்டும். இந்த பக்கத்து இடுப்ப தூக்கும். இந்த முழங்கால் கீழே போகும். டீப் பிரீதிங் ட்ரை பண்ணுங்க. முடிச்சிட்டீங்கன்னா மெல்லமா இந்த பக்கத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இதே மாதிரி மெட்ட பக்கம் கொடுக்கலாம். இனி மெட்ட காலை ஓபன் பண்ணிட்டு கட்டை விரல்ல பிடிச்சு உள்ளங்கால் உள் தொடைக்கு வரும். கீழே வைக்க வேண்டாமா. அப்படி உள் தொடையோட வச்சு டைட் பண்ணுவோம். டைட் பண்ணிட்டு சரி கைகளை வாக் பண்ணி இப்படியே போய் கட்டை விரலுக்கு போவோம். போக முடியலன்னா இது முழங்கால கொஞ்சம் ஏத்தினாலும் கொஞ்சம் ஈஸியா இருக்குமா. பிடிச்சா அப்புறம் கீழே கொண்டு போகலாம். இந்த பக்கம் ஒர்க் அவுட் ட்ரை பண்ணுங்க. ஓகே இப்ப முதுகு இப்படி இப்படித்தான் போய் வருது. வளர்க்க வேண்டாமா. இப்படி இப்படித்தான் முதுகு போயிடுது. உங்களுக்கு பிடிக்காத இனி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு முழங்கையா கீழே கொண்டு போகலாம். இந்த முழங்காலுக்கு பக்கத்துல அப்படி கொடுத்து பார்க்கலாம். ரெண்டு முக்கியம் ரெண்டையும் ட்ராப் பண்ணிட்டு ஆசனாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிரசு ஜானுக்கு போகுது. ஜானு சிரசாசனம்.
முடிச்சிட்டீங்கன்னா மெல்லமா முதல் நேராக்கி கொள்ளலாம். நேராக்கிட்டு அந்த வேரியேஷனை கொடுங்க. அது நல்ல ஒரு ஒர்க் அவுட். எந்த முழங்கால் மடிச்சீங்களோ அந்த கையை வச்சுட்டு இந்த கை காதோட வரும். இந்த முழங்கால் கீழே போகும். இந்த பக்கத்தை எடுத்து மேலே வரும். தூக்கிப்பார். குட், வெரி நைஸ். மெல்லமா ரிலீஸ் பண்ணுவோம். ரிலீஸ் பண்ணிட்டு தொடர்ந்து கால்களுக்கு சின்னதா ஒர்க் அவுட் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஷேக் பண்ணி விடுங்க. எப்பப்ப கால் இதுல டைட்டா இருக்கு இப்படி ஷேக் பண்ணாலே பிளட் சர்க்குலேஷன் போக உங்களுக்கு ஃபீல் ரிலீஃபா. கால் விரல்களுக்கு ஃபிளெக்சிங் டோஸ் இப்படி இதுலயே நீங்க இப்படி ஒன்று செய்து காட்டுற பாருங்க. இந்த கட்டை விரல் இப்படி பின்னால போனா மற்ற நாள் மேல மாறி மாறி இப்படி கொடுத்து பாருங்க. சரி, ட்ரை பாருங்க. இப்படி இந்த கட்டை விரல் ஒரு பக்கம் வேணா மற்ற 4 விரல் ஒரு பக்கம், மற்ற 4 விரல் ஒரு பக்கம், கிட்ட விரல் மாறி மாறி ட்ரை. பாயிண்டிங் டோஸ் கொடுங்க அப்படி. ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். கிளாக் வைஸ் ஃபியூரான்ஸ் 2 செய்யலாம், 2 சேர்த்து செய்யலாம். கால்களை பிடிக்காம செய்யணும். வெட்ட மாதிரி கொடுங்க. கொஞ்சம் விரிச்சிட்டு இன்னும் அவுட் ட்ரை பண்ணுங்க. வலது கால வேணுமெண்டா லிப்டிட்டா அப் அண்ட் டவுன் கொடுங்க. மேல கொண்டு போய்க்க மூச்சு எடுத்துங்க, கீழே போய்க்க மூச்சு விடுவாங்க. ஆல்வேஸ் கோஆர்டினேட்டா வச்சிருக்க ஈஸியா. மற்ற காலுக்கு ட்ரை பண்ணுவோம். ரெண்டு கால்களையும் நீங்க சேர்த்துட்டு தூக்கி பாருங்க. இங்க புஷ் பண்ணிக்கொண்டு தூக்கி 7 மணி நேரம் அப்படி கைகளை அப்படி க்ராஸ் பண்ணிட்டு, இது ஒரு சேலஞ்ச் தான், க்ராஸ் பண்ணி போட்டு தூக்கிப்பாரு. ட்ரை பண்ணிப்பாரு. ஓகே, வெரி நைஸ். ஓகே, அப்ப அது வந்து இந்த ஏரியா முன்னுக்கு இருக்கிற ஏரியாக்குரிய ஒர்க் அவுட்டா வேணும். சரி, 2 கைகளையும் பின்னால கொடுத்துட்டு பின்னால வச்சுட்டு 3 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தொடர்ந்து ரிவர்சல் பிளாங்க் கொடுக்கலாம். பிளாங்க் செய்யற முக்கிய காரணம் எல்லா ஜாயிண்ட்ஸும் ஸ்ட்ரென்தன் பண்ணும் இம்யூன் சிஸ்டத்துக்கு. அதுதான் தேவையான ஒண்ணு, ஜாயிண்ட்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றது. நீங்க இங்க புஷ் பண்ணிக்கொண்டு லிப்டிட்டா ரிவர்சல் பிளாங்க் தலையை விட ட்ராப் பண்ணி பார்க்கலாம். கால் விரல்களுக்கு பாயிண்ட் பண்ணுங்க. இப்படி இல்லாம பாயிண்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் கூட நேரம் நிற்கக்கூடியது. Great. Like ஒரு 10-15 செகண்ட்ஸ் இனி சைட்வே பிளாங்க் ட்ரை பண்ணலாம். அப்படி திரும்பிட்டு நீங்க வடிமனா இந்த முன் கையை வச்சுட்டு ஒரு காலுக்கு மேல ஒரு காலை கொடுங்க. இங்க வடிமனா இதை புஷ் பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டோட இப்படி தூக்கி பார்க்கலாம். இந்த செஸ்ட் இப்படி உள்ளுக்கு போகுதுன்னா ஓப்பனிங் கொடுங்க. இங்க ஓபன் பண்ணிட்டு கையை மேல கொடுங்க. ஈஸியா மூச்சு எடுத்து மூச்சு எடுங்க. Give it a try. சரி, இது இந்த பக்கம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு மற்ற பக்கம் ட்ரை பண்ணலாம். மற்ற பக்கம் மட்டும் வலது கால் வச்சிங்கன்னா இடது கால் சப்போர்ட்டோட செய்யலாம். நீங்க இந்த முன் கையை இப்படி வைங்க, ஈஸியா இருக்கும். சப்போர்ட்டோட ஒரு காலுக்கு மேல ஒரு கால் இங்க புஷ் பண்ணிக்கொண்டு இப்படியே தூக்குங்க. இந்த செஸ்ட் உள்ளுக்கு போகுதான்னு ஓப்பனிங் கொடுத்துட்டு கை
உடம்பு நடக்கிற மாதிரி இருக்கும் சில வேளை. நல்லா மூச்சு எடுத்து மூச்சை விடுங்க, எனர்ஜி வருமா, ஈஸியா இருக்கும். வெள்ளமா ராக்கிட்டு சரி நீங்கள் பக்கம் மாறணும், ஈஸியா இருக்குங்க. அடுத்தது ரெண்டு கையும் வச்சுட்டு டேபிள் போஸுக்கு வாங்கும். ஒரு ஒரு காலை பின்னி கொண்டு போங்க. ரிவர்சல் பிளாங்க் வரும். சாரி, ஹை பிளாங்க். முதல் ரிவர்சல் பிளாங்க் செய்துட்டா இது ஹை பிளாங்க். சோ ரிவர்சல் பிளாங்க் செய்தாங்க சைட் வே பிளாங்க், இது ஹை பிளாங்க். நீ இந்த முன் கையை இப்படி கீழே வையுங்க. இந்த கை விரல்களை சேர்த்துக்கொண்டு இதுவும் ஒரு வேரியேஷன் தான், பிளாங்க் வேரியேஷன் செய்யும். உங்களோட முதல் கீழே வருங்க. இது பிளாங்கா, பிளாங்க் ஃபிளாட்டா இருக்கிறது. லதன், நீங்க உங்களோட முதுகினுக்கு கீழே போகணும். நேரி மேல, முதுகு மேல போய் நிக்குது. இப்படித்தான் வரும். இப்படி இல்லை, இது மவுண்ட். இப்படித்தான் வரும். பிளாட்டா இப்படி நீங்க இப்படி நிக்கிறீங்க, கீழே சரி. மெல்லமா ரிலீஸ் பண்ணிட்டு 2 seconds வஜ்ராசனா சிட்டிங்குக்கு வாங்க. வஜ்ராசனா தண்டபோல் போஸ், சிட்டிங் ஆன் யுவர் ஹில்ஸ். முதுகு நேரா இருக்கட்டும். நீங்க இதுல வேணும்னா இந்த செக்ஷனல் பிரீதிங் ட்ரை பண்ணலாம். பிகினிங்ல செய்து நல்லா செக்ஷன் பை செக்ஷன் எடுத்து மூச்சு விடையக்க லெட் கோ. ஏதாவது டயர்ட்னஸ் இருக்கும், ஏதாவது போத பண்ணி இப்படியே விட்டுருங்க. ஃபோக்கஸ் பண்ண ஈஸியா. தொடர்ந்து கட்டன்காவை கொடுக்க போறேன். முழங்கால்களை கொஞ்சம் ஓப்பனிங் கொடுத்துட்டு டேபிள் போஸுக்கு வாங்கும். முழங்கை மடிக்க வேண்டாம். சரி, இப்ப டேபிள் போஸ் தானே. இப்ப இதுல மூவ் பண்ற பார்ட்ஸ் வந்து உங்களோட இடுப்பு, நேரி, வயிறு, தலை, மூணு தான் மூவ் பண்ணுங்க. இப்படி முன்னுக்கு பின்னுக்கு போவாங்க. சரியா? ரெண்டு டைப் ஆஃப் பிரீதிங். முதலாவது மூச்சு எடுக்க போறீங்க. வயிறு நல்லா அப்படியே கீழே வரட்டும். நேரில ஃபீல் பண்ணுவீங்க கவ் மூமெண்ட். மேல பார்க்கலாம் கவ் மூமெண்ட்டா. இனி இந்த சின்ன கொடுங்க. ஏர்லி செய்த நாடி இந்த கொலபோனுக்கு போகும். மூச்சை விட தொடங்கலாம். நிறைய நேரம் மூச்சை விடுங்க. இந்த வயிறு நல்லா உள்ளுக்குள்ளுங்க. முதுகு நல்லா மேல போகும். டக்கிட்டாமே ஆச்சு நல்லா கொடுங்க. நிறைய நேரம் மூச்சை விடுங்க. முளை வந்தா போட்டுக்கொள்ளலாம். மெல்லவாசி தலைவாசி தசையில இறுக்கி கால் பண்ணி ரிலீஸ் பண்றது. செகண்ட் ரவுண்ட் மூச்செடுங்க. அப்படியே வயிறு கீழே வரட்டும். லுக்கா ஹவ் மூவ்மெண்ட்டை நேரில ஃபீல் பண்ணுவீங்க. இனி இந்த சின்ன கொடுத்துக்கொண்டு மூச்சை விட தொடங்குங்க. நிறைய நேரம் மூச்சை விடுங்க. இந்த வயிறு நல்லா உள்ளுக்கு போட்டு மாச்சிங்க பேக் டு த மேக்ஸ். மூளை பந்தா எடுத்துக்கொண்டே செய்யலாம். Third round, breathe in. Drop your tummy, look up. Cow movement. அடுத்தது angry cat. பூனை சிலிர்த்து கொண்டு நிற்கிற மாதிரி. Longer breathe out. சரி. சரி. நீங்க லாஸ்ட் ஒன்ன முடிச்சிட்டு ஃபேண்ட் ஸ்ட்ரெச்சுக்கு போவோம். முடிச்சிட்டீங்கன்னா டேபிள் போஸ்ல இருந்து கொண்டே செய்யலாம். வலது காலில் தொடங்குவோமா. நல்லா முன்னே கொண்டு நல்லா கொடுத்து வயிறு நல்லா நசுக்கட்டி மூச்சு எடுத்துக்கொண்டு அப்படியே போய் இந்த காலை முழங்கால நேராக்கி 7 மணி நேரம் கிற்க கொடுக்கும். சரி, மற்ற கையை கொண்டு பேலன்ஸ் பண்ணுங்க. இந்த பெருவிரலை பார்க்கலாம். கண்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. முன்னுக்கு ஏதோ இருக்கு எட்டி பிடிக்கிறேன்னு நினைச்சு நல்ல ஸ்ட்ரெச் வந்து கொடுங்க. பேக் பெயின் இல்ல இது நல்ல ஒரு ரிலீஃபா கொடுக்குமா. சரி, பேக் டு டேபிள் போஸ்.
மற்ற காலுக்கு ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி bring it inside நல்லா இதுல நல்லா நசியட்டும் சரி மூச்சு எடுத்துக்கொண்டு 7 மணி இறக்கி கொடுத்து இடது கால் பின்னுக்கு போனா வலது கை முன்னுக்கு வரும் அகைன் பெருவிரலை பார்த்து கொண்டு ஸ்ட்ரெச் பண்ணி சரி சரி மெல்லமா ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்தது பிஜன் போஸ் ட்ரை பண்ண போறோம் பிஜன் போஸ் மேக் அ மவுண்டன் இப்ப உங்களோட இடுப்பு மேல வரும் மேக் அ மவுண்டன் பண்ணுவோம் இதுல சின்னதா இந்த மாற்றி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி உங்களோட வலது கால செய்யல நீங்க இருக்கிறது பக்கம் செய்யல உங்களுக்கு ஒப்சர்வ் பண்ண ஈஸியா இருக்கும் காலை தூக்குங்க நல்லா மேக்சிமம் கொடுங்க 2 கைக்கும் நில தலையை வச்சுக்கொண்டு ஃபியூ மொமெண்ட்ஸ் இந்த பார்க்கலாம் அந்த காலை அப்படியே முன்னுக்கு கொண்டுட்டு முழங்கால் அளவிட மடிங்கோ மடிச்சிட்டு இந்த கொதிய அப்படி வெளிப்பக்கம் கொண்டு போகும் இப்படி இருக்கிற கொதிய வெளிப்பக்கம் கொண்டு போய் இந்த காலை கப் பண்ணுவீங்க சரி இந்த குதிக்கும் இந்த கைக்கும் நிறைய இடங்கள் இருக்கும் இது இந்த இதே இடது குதி இது வலது கார அப்படியே மெல்ல மெல்லமா இந்த வலது காரை நான் கீழே கொண்டு போறேன் இப்ப இந்த குதி வந்து இந்த கரைக்கு போகும் சரி அழகு இப்படி க்ராஸா இருக்கும் வெரி பேசிக் பிஜன் போஸ் கபோத்தாசனா சொல்றது சோ எல்லா எல்லா ஆசனாஸுக்கும் ஒரு காமன் நேமும் ஒரு சன்ஸ்கிரிட் நேம் இல்லாட்டி ஒரு யோகா பேர் இருக்குமா இது கபோத்தாசனான்னு சொல்லலாம் பிஜன் போஸ் புறா மாதிரி pigeon pose king of the hip opener okay மெட்ட பக்கம் ட்ரை பண்ணுவோமா சரி பேக் டு மவுண்டன் மவுண்டனுக்கு போங்க இந்த மார்க்கிங்க கொடுத்து பாருங்க கேட் முதல் வேலை செய்தா இடது செய்தா வேலை எல்லாம் தூக்கணும் உங்களால முடிஞ்ச அளவு தூக்கிட்டு 2 கைக்கு முடையில தலையை வச்சுக்கொண்டு நிக்கலாம் வேணுமென்னா இந்த மெட்டக்கால் குதியை கொஞ்சம் தூக்கி பார்க்கலாம் ஒரு மோர் ஆஃப் ஒர்க் அவுட்டா இருக்கும் நோயல் லிமிட் அயலமானது சரி அப்படியே காலை முன்னுக்கு குழந்துட்டு ஹாஃப் ஏத்துல முழங்கால் அளவுல மடியுங்க இந்த குதி வெளிப்பக்கம் போட்டு ட்ராப் பண்ணிட்டு மெட்டக்கால கிழக்கும் சரி சரி அடுத்தது தொடர்ந்து மாலாசனா நீங்க டேபிள் போஸுக்கே வாங்க ஈஸியா இருக்கும் டேபிள் போஸ் எடுங்க சரி இனி இந்த கால் விரல்கள் அப்படி குத்தி கொண்டு இப்படியே மெல்ல மெல்லமா அப்பா பாப்பா இனி இந்த காலை கீழே போட்டுட்டு குதி கீழே கொண்டு இந்த மட்டும் செய்து காட்டுறேன் டேபிள் போஸ்ல இருந்து முழங்கால அப்படியே தூக்குவீங்க கையை ஒண்ணு கொஞ்சம் கிட்ட கொண்டு முழங்கால லிஃப்ட் ஆகும் 2 முழங்காலும் மேல வரும் அப்படியே வந்து இருக்கு ஓகே ஈஸியா இருக்கு ட்ரை குதி கீழே வரவங்க மாலாசனம் முதலையில மனம் மட்டும் நேரா இருக்கட்டும் டீப் பிரீதிங் கொடுங்க மலச்சிக்கலுக்குரிய இலகுவான ஒரு ஆசனம் ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஆசனம் ஸ்பெஷலி லேடிஸுக்கு இந்த ஆசனாவும் நிறைய ஹெல்ப் பண்ணும் மந்த்லி இஷ்யூஸுக்கு முன்னாடி செய்தது பிஜன் போஸும் அப்படித்தான் எது இடுப்புக்கு ஒர்க் கொடுக்கக்கூடிய ஆசனாவா இருக்கோ அது அதுல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸுக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்குமா சரி கைவிரல்களை சேர்த்துட்டு உள்ளங்கையை திருப்பிட்டு அப்படியே தூக்கி காமிட்டு ஸ்டாண்டிங் பார்க்கலாம் அதோட தொடர்ந்து சூரிய நமஸ்காரம் கையை நல்லா தூக்கிட்டு கண்களை மூட வேண்டாம்
குதியை தூக்கிட்டு வாக் கொடுங்க. காப் மசில்ஸ் ரெண்டாவது ஹார்ட்னு சொல்லி கொள்வீங்க, அதுக்குரிய வரும். நல்லா இப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்படியே அந்த ஸ்ட்ரெச்சை வச்சுக்கொண்டு ஸ்டிஃப்னஸ் ரிவர்ஸ்லயே போகலாம். கண்களை மூட வேண்டாம், முழுத்த பார்க்க கிளப் இப்படி நல்ல நல்ல மேல எழுந்து நல்லா இழுத்துட்டு அதுமாதிரி இடத்துல இருந்து இழுபடுற மாதிரி இருக்கும். போகும். ஸோ டோ வாக்கும் நீங்க டெய்லி செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். சரியா? டெய்லி ஒரு 1 or 2 minutes ட்ரை பண்ணி பாருங்க. சரி, 2 முழங்காலுக்கு ரொட்டேஷன் கொடுத்து பார்க்கலாம். இன் அண்ட் அவுட். தொடர்ந்து சேப்போஸ் கொடுக்கலாம். இப்படி 2 முழங்காலையும் சேர்த்துட்டு இடுப்புல கை வச்சுக்கொண்டு அப்படியே இடுப்பால கீழே போகும். மூச்சு விடைக்க வயிறு நல்லா உள்ளுக்கு இழுக்கலாம். அப்ப இன்னும் கொஞ்சம் கீழே போகும். கையில கீழே குழந்துட்டு அப்படியே ஸ்விம் பண்ணி குட் சேப்போஸ். இதுவும் ஜாயின்ட்க்குரிய ஒர்க் அவுட். முதல் செய்தது டோ வாக்கும், அது நீங்க டெய்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனி ஏஜ் இந்த சேப்போஸும் குட் ஒர்க் அவுட். ஹேண்ட்ஸ் டு ஹார்ட் பிரேயர். பக்கம் இப்படி ட்விஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சென்டர் மெட்ட பக்கம் ட்விஸ்ட் பண்ணி பாருங்க. இடுப்பாலதான் செய்யணுமா? பேக் டு சென்டர், கம் அப், ஹேண்ட்ஸ் இன் அண்ட் அவுட். மூச்சு எடுக்கிறதும் பார்க்க மூச்சு விடையக்க நிறைய நேரம் விடணும். இதுல 4 கவுண்ட் மூச்சு எடுத்தா மூச்சு விடுறது மோர் தேன் 4. அப்படியே பிராக்டிஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட் ரவுண்ட் நீங்க முடிச்சுக்கொள்ள தொடங்கலாம். தொடர்ந்து ட்ரீ போஸ் கொடுத்துக் கொள்ளலாம். நீங்க வால் சப்போர்ட்டோடையும் செய்யலாம். சப்போர்ட் பண்ணுங்க. நோயே லிமிட்டா. வலது காலில் தொடங்கலாம். அந்த குதிய கணுக்கால வைக்கலாம். இல்லாட்டி காஃப் மசில்ஸ் முழங்காலுக்கு கீழே, முழங்கால வைக்க வேண்டாம், முழங்காலுக்கு மேல வேணுமென்று கையை கொடுத்து தூக்கிட்டு. சோ உங்களோட இடுப்பு இந்த முழங்கால் இப்படி முன்னுக்கு வந்து கொஞ்சம் பின்னுக்கு தள்ளுங்க. அலைன்மெண்ட் வைஸ் கண்களை மூட வேண்டாம். உனக்கு ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் வச்சுக்கொண்டு வேணுமெண்ட கைகளும் மேல போகலாம். ஒரு 30 செகண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு பக்கமா. சரி, இந்த பக்கம் மெல்லமா ரிலீஸ் பண்ணிட்டு அதே மாதிரி மெட்ட பக்கம் கொடுங்க. இந்த பக்கத்தையும் மெல்லமா ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு இடுப்புல கையை வச்சுட்டு ஒரு கால் மெல்லமா தூக்கி முழங்கால மடிச்சிட்டு சின்னதா ஒரு கிக் கொடுங்க. லைக் ஆர்த்ரைட்டிஸ் பெயின் வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுக்குமா. அதே மாதிரி மற்ற காலுக்கும்
கிளிக் பண்ணி விடுங்க. அடிக்கடி நீங்க செய்யலாமா? சரி. தொடர்ந்து ஸ்டாண்டிங் போஸ்ல ட்ரையாங்கிள் ட்ரை பண்ண போறோம். ட்ரையாங்கிளோட பின்னுக்கு முன்னுக்கு வளையறது இடையில செய்வோமா? ஸ்பா போஸுக்கு போங்க. கால்களை மெல்லமா லூசனா பண்ணி விரிச்சிட்டு கைகளை ஸ்ட்ரெச் பண்ணி பாருங்க. 2 கைகளையும் கொடுத்து பார்க்கலாம். ஸ்ட்ரெச்சுங்க. கீப் யூர் பாடி ஸ்டில்னா மூலமாக நீங்க ட்ரை பண்ணலாமா? வெள்ளவாசல் செலவாசல் தசையில சுருக்க தொடங்கலாம். மூச்சு கவனிக்கொண்டு பண்ணிடல கால் பண்ணிட்டு நிறைய நேரம் மூச்சை விடுங்க. அதை டக்குன்னு ஓட பார்க்கும் ரிலீஸ் பண்ணிக்க. ட்ரையாங்கிள் வலது பக்கம் தொடங்கும். உங்களோட பக்கம் செய்யறேன். வலது கால் பாதம் 90 பாதைக்கு திருப்புங்க. தலையும் திருப்பிட்டு வலது கொண்டு போயிட்டு இடுப்பால் இப்படி மெல்லமா மேலுடம்பு கிடும். ப்ரெஷர் ஓகே இருந்தா தலையை திருப்பிட்டு மேல சிரிங்க பார்க்கலாம். உங்களோட பெரியகளையும் பார்க்கலாம். டீப் பிரீதிங் கொடுங்க. ஸ்லோலி காமா. இந்த காலை உள்ளுக்கு எடுத்துட்டு பின்னுக்கு முன்னுக்கும் ட்ரை பண்ண போறோம். 2 கால்களையும் பின்னால கொண்டு போங்க. பின்னால புஷ் பண்ணிக்கொண்டு முழங்காய் உள்ளுக்கு வர இப்படியே மெல்லமா 7 மணி பின்னுக்கு ட்ராப் பண்ணி பாருங்க. கண்களை மூட வேண்டாம. வெரி நைஸ். மெல்லமா முதிய நேரம் ஆக்கிட்டு முன்னாலும் செய்துட்டு அப்புறம் இந்தால பக்கம் ட்ரையாங்கிள் கொடுக்கலாம். இடுப்புல கையை வச்சுட்டு முன்னால ட்ரையாங்கிள் பாருங்க. வேணுமென்னா நீங்க இப்படி கைகளுக்குள்ள இப்படி ஒர்க் பண்ணி கூட கணக்கால எட்டி பிடிக்கலாம். இப்படி கையை கீழே வச்சுட்டு முழங்காலுக்கு போட்டு சப்போர்ட் கொடுத்து கொண்டு கடையை கீழே ட்ரை பண்ணுவோம். மெல்ல மெல்லமா ரிலீஸ் பண்ணி கொள்ளலாம். அதாவது முதல் நேரம் ஆக்குங்க. சரி, இங்கால பக்கம் ட்ரையாங்கிள் செய்து முடிப்போம். பேக் டு ஸ்டாப் போஸ். இடது கால் பாதம் திருப்புங்க. கையை திருப்பிட்டு இங்கால பக்கம் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் வந்து திரிகோண ஆசனம். சான்ஸ்கிரிட் நேம், சமஸ்கிருத பேர், யோகா பேர் திரிகோண ஆசனம். slowly come up. ரிலீஸ் பண்ணிட்டு சின்னதா இந்த ஷோல்டர் ஒர்க் அவுட்டை கொடுங்க. சூரிய நமஸ்காரம் போறோம். கொடுத்துருக்கோம். அரைவட்டம் மூச்சு எடுத்தீங்க. அரைவட்டம் மூச்சை விடுங்க. கிளாக் வாய்ஸும் கவுண்டர் கிளாக் வாய்ஸும் கொடுங்க. எதையும் மூச்சோட செய்யுங்க. கரெக்டாக. சரி, சூரிய நமஸ்காரம் ஒரு சுற்று செய்வோமா? வலது பக்கம் 12 ஆசனா செய்வோம். ட்ரெடிஷனல் சூரிய நமஸ்காரம். இடது பக்கமும் 12. உங்களுக்கு ஏலமானது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹேண்ட்ஸ் டு ஹார்ட் ப்ரேயர். ஓகே, மூச்சோட இப்படி கையில முன்ன கொண்டு போங்க. பெண்ட் பேக் பிரயாசனா. ஃபால் ஃபார்வர்ட் பை a hip. இடுப்பால அப்படியே முன்ன கொண்டு வாங்க. 90 டிகிரி லெவலுக்கு கொண்டுட்டு கைகளை ரிலீஸ் பண்ணுங்க. கால்களுக்கு பக்கத்துக்கு போட்டும் வைக்குங்க. திராப்ட கைகளை மூவ் பண்ண வேண்டாம். கஷ்டமா இருந்தா நம்ம முழங்கால மடிச்சிட்டு கீழே கொண்டு. சரி, நீ வலது முழங்கால் மேட்டுக்கு வரட்டும். மேல பார்க்கலாம். அஸ்வ சஞ்சாலாசனா. இனி பிளாங்க் ஃபுல்லா ஆசனா. நீங்க மூச்சை விட்டு கொண்டு பிளாங்க் ஃபியூ செகண்ட்ஸ்ல நின்று பார்க்கலாம். பிளாங்கா லதனா ஒரு பிளாங்கா. நீங்க அப்படி பாருங்க. இப்படி இல்ல பிளாங்கா பார்த்து செய்யணும். சரி, நீ முழங்கால்களை கீழே கொண்டு போனீங்கன்னா
child pose-க்கு போகலாம். in and out breathing. அடுத்தது மூச்சோட உங்களோட மேலுடம்பு முன்னுக்கு வரட்டும். 2 கைகளுக்கு முடியல டிராப் பண்ணலாம். breathe out full. நாடி கீழே வரும், வயிறு மேலே இருக்கு. கோப்ரா, செஸ்ட் ஷோல்டர்ஸ் ஹெட் கம்னா கால்களை பின்னே கொண்டு போன கோப்ராங்க. புஜங்காசன் லுக். இனி மவுண்டன் கொடுக்கலாம். படுறத மூச்சோட முதுகு மேல போகட்டும். மவுண்டனா மூச்சை விட்டுட்டு இனி அடுத்து அகைன் சைல்ட் போஸ். இன் அண்ட் அவுட் பிரீதிங் வருமா. ரிலாக்ஸிங் போஸ். வலது காலை நீங்க 2 கைகளுக்கு இடையில கொண்டு வரலாம். லுக்கா அஸ்வசஞ்சாலாசன். ரிவர்ஸ்ல போற சில ஆசனாஸ் மூச்சோட செய்திருப்பீங்க. அடுத்த காலை கொண்டு வாங்க. 7 மணி இப்படி தலையை மெல்லமா ட்ராப் பண்ணிட்டு பிரீத் அவுட் ஃபுல். பிரீதிங்கோட கம்மா 2 கைக்கு இடையில கையை வச்சுக்கொண்டு வளைய பாருங்க. வளைஞ்சிட்டு வணக்க ஆசனம் பிரீத் அவுட் ஃபுல். சரி, இவ்வளவு மெட்ட பக்கம் செய்வோமா. இடது பக்கம் 12 ஆசனம் பெறுமா. ரெடி. பிரயாசனம் பிரீத் இன். பாதஹஸ்தாசன breathe out full. Ashwasanchalasana, left knee to the mat. Breathing in. Tula asana, breathe out full. Plank. Bring your body forward. Plank. Bring your body forward. Check. Child pose, in and out, breathing. அடுத்தது அஷ்டாங்கம், in and out, breathing. Bhujangasana, cobra, breathe in. Parvadam, mountain, breathe out full. Few seconds ரெண்டு பார்க்கலாமா work out க்கு. அடுத்தது child pose, in and out, பாலாசனா என்று சொல்லலாம். breathe in and out. மூச்சோட கூட இடது கால் முன்னுக்கு வரும். அஸ்வசஞ்சாலாசனா ரிவர்ஸ்ல போறவ 2-3 ஆசனா. ஓகே, மெட்ட காலையும் கொண்டு வாங்க. 7 மணி தலையை மெல்லமா ட்ராப் பண்ணிட்டு பாதஹஸ்தாசனா பிரீத் அவுட் ஃபுல். சரி, கம்மா சப்ப மூச்சு அடிப்பீங்க. இன் பேக் பிரயாசனா. இனி வணக்க ஆசனம் பிரீத் அவுட் ஃபுல். ஓகே, ஃபர்ஸ்ட் முத்ரால few seconds ரிலாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு முத்ரா கூட 4வது விரல் மோதிர விரல் என்று சொல்லுவோம். அது பெருவிரலுக்கு வரட்டும். 4வது விரலும் 1வது விரலும் இப்படியே திருப்பிட்டு பிருத்வி முத்ரான்னு சொல்லுவோம். பிருத்வி அல்ல, கண்களை நீங்க மூடிக்கொள்ளலாம். முத்ரா என்றாலே பேலன்ஸ் தானே. பூமி தாண்டாலே உங்களுக்கு பேலன்ஸை கொடுக்குற, அமைதியை கொடுக்கறது. கண்களை மூடிக்கொண்டு ஃபீல் பேலன்ஸா. வெரி நைஸ். நீ இருந்து கொள்ளலாம். நீங்க வேணுமென்னா கால்களை கிராஸ் பண்ணிட்டு இப்படியே கமிங் சிட்டிங் ஒரு மூச்சு பயிற்சிக்கு போயிட்டு குவிக் ரிலாக்ஸேஷன் அதோட முடிச்சு கொள்ளாம. பிரணயமால நாடு சுத்தி பிரணயமா உங்களுக்கு ஞாபகம் இருந்தா செய்யுங்க. அதுக்கு மேல இருக்க செஸ்டுக்குரிய ஒர்க் அவுட்டை கொடுப்போம். பிரஸ்ட் கேன்சர் ப்ரிவென்ஷனா இது வரும். மேக் ஃபிஸ்ட், பேசிக்லி பிரீதிங் இன் அண்ட் அவுட் செஸ்ட. முக்கல வந்து முக்க திரைச்சுக்கொள்ளுங்க. கிளான்சிங் தானே. சரி, தொடர்ந்து நாடு சுத்தி கொடுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சரி செய்ய தொடங்கலாம். நாடு சுத்தி பிரணயாமா. எனிவே மணிமண்ட 2 ரவுண்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தாருங்க. முதுகு நேரா இருக்கட்டும். இது வெரி சேஃபா இந்த பிரணயாமா செய்யறது. நாடு சுத்தி ஆல்டர்னேட் பிரீதிங். நாசிக முத்ரா எடுப்போம் வலது கையில. இந்த வலது கை 2வது 3வது விரலை மடிச்சிங்கன்னா சரிங்க. வலது கையில மோதிர விரலால வலது நாசிய மூட வலது நாசிய மூட பாவிக்கலாம்.
சாரி, பெருவிரலால, இது பெருவிரல், மோதிர விரலால இடது நாசியை மூட பாவிக்கலாம். சரி, கிட்ட கொண்டு வாங்க. உங்களோட வலது நாசியை மூடுங்க. பெருவிரலால மூடுவீங்க. உங்களோட இடது பக்கம் திறந்திருக்கும். இடது நாசி மூச்சடைங்க. சாதாரண மூச்சு, உடம்பு நல்லா மேல போகட்டும். மோதிர விரலால இடது நாசியை மூடுங்க. ரெண்டும் மூடுப்படும். உங்களோட வலது நாசியை திறந்து மூச்சை விடுங்க. நிறைய நேரம் மூச்சை விடுங்க. உடம்பு நல்லா கிளப்போம். 7 மணி இந்த வயிறை நல்லா உள்ளுக்குள்ளுங்க. எம்டிங்க டைம். இனி மூச்செடுப்போம். வயிறு ரெண்டாம் பட்டம் அப்படியே செக்ஷன் பை செக்ஷன் அப்படி நல்லா மேல வாங்க. வலது பக்கத்தை மூடுங்க. இடது நாசியை திறவுங்க. மூச்சை விட தொடங்குங்க. உடம்பு நல்லா கீழே போகட்டும். மூச்சை விட நிறைய நேரம் மூச்சை விட்டா சரி. இன்னும் ஒரு ரவுண்டுக்கு தாரன். மூச்சை எடுங்க. இடது பக்கத்தால இடது பக்கத்தை மூடிட்டு வலது நாசியை திறவுங்க. மூச்சை விட தொடங்குங்க. நிறைய நேரம் விடுங்க. உடம்பு நல்லா கீழே போகட்டும். வயிறை மேலுமன்னா உள்ளுக்கு இழுத்துக் கொள்ளலாம். உங்களோட வலது நாசி திறந்திருக்கும். வலது நாசியால மூச்சு விடும். சாதாரண மூச்சு தானே. உடம்பு நல்லா மேல போகட்டும். வலது நாசியை மூடிட்டு உங்களோட இடது நாசியை திறவுங்க. மூச்சை விட தொடங்குங்க. நிறைய நேரம் மூச்சை விடுங்க. அவ்வளவுதான். உடம்பு நல்லா கீழே போகும். வேணுமென்னா 1-2 ரவுண்ட் ட்ரை பண்ணுங்க. நீங்க லாஸ்ட் ரவுண்டா முடிச்சுக்கொள்ள தொடங்கலாம். வாரக்கிழமைகளுக்கு கொஞ்சம் கூட நேரம் செய்யலாமா? ஒரு 4 மினிட்ஸ் நீங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். ஒரு 16 குட் ரவுண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஒரு 4 மினிட்ஸ்ல ஒரு வடையா செய்தீங்கன்னா ஐ மீன் ப்ராக்டிஸ் பண்ணிக்க 16 ரவுண்ட்ஸ் கிட்ட வரும். ஓகே. அப்படியே கண்களை மூடிக்கொண்டு ஃபியூ மொமெண்ட்ஸ் இருந்து கொள்ளுங்க. ஃபியூ மொமெண்ட்ஸ் குயிக் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம். உங்களை மட்டும் கவனம் வச்சுக்கொண்டு அப்படியே ஃபியூ மொமெண்ட்ஸ் feel calm, begin to relax, feel good moments. 2 கைகளையும் ப்ரே பொசிஷனுக்கு கொண்டு வாங்க. 1 ஓம் 3 சாந்திஸ் கொடுத்து கொள்ளுவோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. லோக சமஸ்த சுகினோ பவந்து. Meaning may the entire universe be filled with peace, joy, love and light. உங்களுடைய கைகளை விரிச்சு உங்களுடைய பிரார்த்தனைகளையும் ஆசீர்வாதங்களையும் உலக சமாதானத்துக்கு கொடுத்துக் கொள்ளுங்க. Few moments there. Okay. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். Thank you for the wonderful opportunity. See you next time.